சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான பயிலரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்தார். தேசிய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,00,000 பிரசவத்திற்கு 70 என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2024-25 சுகாதார கண்காணிப்பு தகவல் அறிக்கையின்படி தமிழகத்தில் இது 39ஆக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. அதில் 56% அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும். மாதந்தோறும் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் கர்ப்பிணிகள் அடையாளம் காணப்பட்டு ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கப்படுகிறது. இதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு விருதுகளையும் வழங்கியுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நவீன கருவிகளுடன் கூடிய சிறப்பு பராமரிப்பு பிரிவுகள் செயல்படுகின்றன. மருந்து கட்டுப்பாட்டு துறையுடன் இணைந்து தனியார் மருந்துகளில் கருக்கலைப்பு மருந்துகள் விற்பனை தயார் செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள் மற்றும் பிள்ளைகளின் தகவல்கள் PICME மென்பொருள் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. 102 அழைப்பு சேவை மூலம் கர்ப்பிணிகள் கண்காணிக்கப்படுகின்றனர். மேலும் அரசு மற்றும் 800 தனியார் மருத்துவமனைகளில் மகப்பேறு பிரசவ சேவைகள் பதிவாகின்றன. கர்ப்பிணிகளுக்கும் நோயுற்ற குழந்தைகளுக்கும் இலவச மருத்துவம், உணவு, மருந்து, நோய் கண்டறிதல் சேவைகள் வழங்கப்படுகின்றன. இலவச போக்குவரத்தும் வழங்கப்படுகிறது. அனைத்து மகப்பேறு உயிரிழப்புகளும் ஆய்வு செய்யும் குழுக்கள் மாவட்ட, மாநில அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை செயலர் செந்தில்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த பயிலரங்கில் 129 மகப்பேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன.